ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ராகு காலம். நமது முன்னோர்கள் கால கணக்கீட்டை பலவாறு கணக்கிட்டு அறிந்திருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த அறிவு நம்மிடம் குறைவாகவும் சூன்யமாகவும் உள்ளது. நாட்களை கணக்கீடு செய்யும்போது நமது முன்னோர்கள் அதனை நாள், நாழிகை, வினாழிகை, லிப்தம், விலிப்தம், பரா என்றும், யோகம், கரணம், முகூர்த்தம் என்றும் வகுத்தனர். 90 மணி துளிகளை 3.25 நாழிகை என்றனர். இரவு பகல் சேர்ந்து 10 ஜாமங்களாக வகுத்தனர். ஒரு நாழிகை என்பது 2 மணி நேரம் 24 நிமிஷமாக கணித்தனர். சுபகாரியங்களை குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் என்றும் 7 ஹோரையாகவும், அதாவது ஹோரை என்பது சூரியன் என்பது ஞாயிற்றுக்கிழமை, சுக்கிரன் என்பது வெள்ளி, புதன், சந்திரன் என்பது திங்கள், சனி, குரு என்பது வியாழன் மற்றும் செவ்வாய் என்று கணித்தனர். ஒரு நாளைக்கு 24 ஹோரைகள். இதனைத்தான் நாம் ஆங்கிலத்தில் ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் என்கிறோம். இதனை சம்ஸ்கிருதத்தில் அகோராத்திரி என்பதை, இந்த அகாரத்தையும் பின்னாடி வருகின்ற 3 என்பதை எடுத்துவிட்டால் ஹோரா என்று சொல்லப்படுகிறது. அகோராத்திரம், பகலும் இரவும் சேர்ந்ததுதான் ஹோரா என்று சொல்லப்படுகிறது. 7 கிரகங்களில் 7 நாட்களை அவற்றின் ஆதிக்கமுள்ள நாட்களாக பெயர்களை சூட்டினார்கள். அதனைத்தான் நாம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்று கூறுகிறோம். எஞ்சிய கிரகங்கள் 2, அதனை நாம் சாயா கிரகம் என்கின்றோம். இந்த சாயா கிரகத்தை ராகு என்றும் கேது என்றும் பிரித்தார்கள். ராகுவின் ஆதிக்கம் ஒவ்வொரு நாளிலும் 3.25 நாழிகை, அதாவது 90 நிமிடங்கள் உள்ளதாக கணக்கிட்டு அதனை ராகு காலம் என்றனர். ராகு என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் பற்று, ஆசை என்று வேறு மாதிரியாகவும், துன்பம் என்றும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. வடதேசத்திலோ வட பாரதத்திலோ இதனை அனுஷ்டிப்பது இல்லை. அதற்கு வேறு பல காரணங்கள் உள்ளன. தென் பாரத மக்கள் மட்டுமே இந்த ராகு காலத்தை அனுஷ்டிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். இதை பற்றிய வரலாறுகள் புராணங்களிலோ அல்லது வேறு சாஸ்திரங்களிலோ சொல்லப்படவில்லை. அதற்கான ஆதாரமும் நம்மிடம் இல்லை. இருந்தபோதும் நமது பகுதியில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் மக்கள் பின்பற்றுகிறார்கள்.